Welcome guys, welcome to Bonus Tree Max. CBSE 10th, Chapter 3, Pair of Linear Equations in Two Variables, Exercise 3.2, 5th and 6th subdivision பார்க்க போகிறோம். 5th subdivision, a fraction becomes 9 by 11 if 2 is added to both the numerator and denominator, if 3 is added to both the numerator and the denominator, it becomes 5 by 6. Find the fraction. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா a fraction becomes 9 by 11 if 2 is added to both the numerator and denominator. இது நம்மளோட first condition. If 3 is added to both the numerator and denominator, it becomes 5 by 6. இது நம்மளோட second condition. இப்போ fraction பார்க்கலாம். Let the fraction be x by y. By given condition 1. Condition 1 என்ன? 2 is added to both numerator and denominator. 2 is added to both numerator and denominator. அப்போ x plus 2 divided by y plus 2 equal to 9 by 11. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? Cross multiply பண்ணிட்டு ஈக்குவேஷனை அதை கன்வெர்ட் பண்ணணும். இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். திஸ் இம்ப்ளைஸ் y plus 2. 11 உள்ளார போகும்போது 11x plus 22 equal to 9y plus 18. 9x minus 9y 18 minus 22. இந்த 9y இந்த சைடு வருது, 22 அந்த பக்கம் போகுது. இப்போ 11x minus 9y equal to minus 4. This is our first equation. Then by given condition, condition 2. What is the condition 2? If 3 is added to both numerator and the denominator, it becomes 5 by 6. Numerator as well as denominator 3 add பண்ணா நம்மளோட fraction becomes 5 by 6. இது இங்கே போயிடும், இது இங்கே வரும். Cross multiplication. More than one term இருந்தால் bracket போட்டுக்கோங்க. 6 into x plus 3 is equal to 5 into y plus 3. bracketக்கு வெளில இருக்க 6 உள்ளார போகும்போது bracket ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். 6x plus 18 5y plus 15. வேரியபிள்ஸை ஒரு பக்கமும் நம்பர்ஸை ஒரு பக்கமும் அசம்பிள் பண்ணுங்க. 5y இந்த சைடு வந்துடுச்சு, 18 அந்த சைடு போயிடுச்சு. அப்போ 6x minus 5y equal to minus 3. This is your second equation. இப்போ equation 1 and 2 சால்வ் பண்ண போகிறோம். இது சப்ஸ்டியூஷன்ற டாபிக் கீழே வந்ததுனால நான் சப்ஸ்டியூஷனில் சால்வ் பண்ணுறேன். பட் நீங்கள் எலிமினேஷனில் கூட போடலாம். பர்டிகுலராக இந்த மெத்தடில் போடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் எதில் வேணால் போடலாம். மென்ஷன் பண்ணுனா அந்த மென்ஷன் பண்ண மெத்தடில் தான் போடணும். இது சப்ஸ்டியூஷன் கீழே வரதுனால நான் சப்ஸ்டியூஷன்லேயே போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ஃப்ரம் 1 11x equal to minus 4 plus 9y. This implies உங்களோட x 9y minus 4 divided by 11. இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். என்ன பண்ணணும்? தேர்ட் ஈக்குவேஷனை 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 in 2. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 6 இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இந்த டேர்ம் யூஸ் பண்ணணும். 9y minus 4 divided by 11 minus 5y equal to 3. இப்போ இந்த 6 உள்ளார போகும், 6 உள்ளார போகணும். 11 காமனாக வெளியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 11 எல்சிஎம் எடுத்துக்கலாம். முதல்ல ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் 11 எல்சிஎம் எடுக்கலாம். 6 9s 54y minus 24 divided by 11 minus 5y
equal to 3. இந்த 11 இதுக்கு மட்டும்தான் டிவைஸர், 5க்கு டிவைஸர் கிடையாது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்து 11 காமன் டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போதும் நியூமரேட்டரை என்ன செய்யணும்? நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அதுக்கு பேர் எல்சிஎம்னு ஆகிடும். இப்போ லைக் டேர்ம்ஸ் 54y மைனஸ் 55y இருக்குது. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். பிஃபோர் தட் இந்த 11 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. தென் ஒய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 54 ஸ்மால் நம்பர், 55 பிக் நம்பர். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மைனஸ் ஒய் மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த 11 இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் 11 ஆகிடும். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 33. இந்த மைனஸ் 24 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 24. ஸோ உங்களோட ஒய் வந்து சாரி இதில் ஒரு மைனஸ் சிம்பிள் அதை விட்டுட்டேன். மைனஸ் மைனஸ் 33 ப்ளஸ் 24. மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 9. ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களோட ஒய் வந்து 9. ஒய் வந்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால ஒய்யோட வேல்யூவை 3ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 9 வந்து ஒய்யோட வேல்யூ 9, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் 4 டிவைடட் பை 11. 81 மைனஸ் 4 டிவைடட் பை 11. 77 பை 11 7. உங்களோட எக்ஸ் வந்து 7. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் தான் கொஸ்டின். ஸோ த ஃப்ராக்ஷன் இஸ் x by y. The fraction x by y is x7, y வந்து 9. ஓகே, இப்போ 6th சப்டிவிஷன் பார்க்குறேன். 6th subdivision. 5 years hence, the age of Jacob will be 3 times that of his son. 5 years ago, Jacob's age was 7 times that of his son. What is their present age? என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெசண்ட் ஏஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரெசண்ட் ஏஜ் தான் நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுக்கணும். ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் ஜாக்கோப் பி எக்ஸ் அண்ட் ஹிஸ் சன் பி ஒய். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 5 years hence. ஃபைவ் இயர்ஸ் ஹென்ஸ். ஜாக்கோப்போட ஏஜ் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 5 அண்ட் ஹிஸ் சன், சன்னோட ஏஜ் y ப்ளஸ் 5. பை கிவன் கண்டிஷன், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேரோட ஏஜுக்கும் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 years hence Jacob will be 3 times that of his son. அப்போ x ப்ளஸ் 5 is equal to 3 into y ப்ளஸ் 5. பொதுவாக உங்களுக்கு இந்த இடத்துலலாம் டவுட் வந்ததுன்னா கண்டிப்பாக சில்ட்ரன்ஸோட ஏஜை மல்டிப்ளை பண்ணால் தான் பேரண்ட்ஸோட ஏஜ் வரும். எதை மல்டிப்ளை பண்ணுறணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுன்னா அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 5 3y ப்ளஸ் 15. ஆஸ் யூஷுவல் வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் அலைன் பண்ணிக்கோங்க, நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 10. This is your first equation. Second என்ன கொடுத்துருக்காங்க? 5 years ago. 5 years agoங்கும்போது முன்னாடி. 5 years ago. இப்போ 5 years agoங்கும்போது ஜாக்கோப் ஓட ஏஜ்லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணணும். அவங்களோட சன் ஏஜ்லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணணும். இதை முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்கும். தென்
கிவன் கண்டிஷனில் இந்த ஏஜை அப்ளை பண்ணுங்க. கண்டிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க? Jacob was 5 years ago Jacob age was 7 times that of his son. Jacob வந்து பையன் ஏஜ் மாதிரி 7 டைம்ஸ் இருக்கார். x minus 5 is equal to 7 into y minus 5. x minus 5 equal to 7y minus 35. y இந்த சைடு வந்துடும், இந்த 5 இந்த பக்கம் போகும். இப்போ x minus 7y equal to minus 30. This is our second equation. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தடுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து நான் தேர்ட் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய தேர்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 in 2. இந்த 3 எடுத்துகிட்டு போய் 2ல் நம்ம அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 10 + 3y minus 7y is equal to minus 30. ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணியாச்சு. 7yல 3y சப்ட்ராக்ட் பண்ணும்போது minus 4y minus 30. இந்த 10 இந்த சைடு வரும்போது minus 30. ஸோ minus 4y equal to minus 40. minus minus சப்ட்ராக்ட் ஆகிடும். 40/4. y வந்து 10. y என்ன எடுத்து நம்ம ஜாக்கோபோட சன் ஏஜ். இப்போ ஒய்யை 3ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get Jacob's age. Substitute y in equation 3. உங்களோட 3 என்ன? This is our third equation. x equal to 10 + 3 into yக்கு பதிலாக 10 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ x equal to 10 + 30. Our x is 40. இப்போ present age of Jacob and his son. Present age of Jacob 40 years and his son 10 years. இங்கே தேவைப்பட்டால் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். Thank you guys. Thank you for watching.